எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து டெல்லி பாம் பிளாஸ்ட் பற்றி இன்னொரு விஷயம் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது முசாமில் அகமது அப்படிங்கிறவன் வந்து டாக்டர். அவன் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கான். அவன் வந்து மெயினாக இது பாம் பண்ணுறதுல வந்து அந்த டெரரிஸ்ட் அட்டாக் அந்த இதில் வந்து அந்த பாம் பண்ணுறதுக்கு முக்கிய பங்கு வகிச்சிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா வந்து எலக்ட்ரிக்கல் கிரைண்டர், அப்புறம் போர்ட்டபிள் ஃபர்னேஸு அதெல்லாம் வந்து ஒரு கேப் டிரைவர் வீட்டில் வந்து வச்சுருக்கான். இது வந்து என்னென்னா கடன் ஏதோ வந்து அவன் வாங்கியிருக்கான் போல் அந்த டிரைவரு. அந்த கிராட்டிடியூட் அவன் பையனுக்காக 4 இயர்ஸ் முன்னாடி அந்த கிராட்டிடியூட்காக வந்து அவன் வந்து அவன் சொன்னதை செஞ்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மெஷின்லாம் வந்து எப்போ ரெக்கவர் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வாரத்தில் தான் வந்து சர்ச் பண்ணும்போது கிடச்சிருக்கு. கேப் டிரைவரோட ரெசிடென்ஸை வந்து அந்த தௌஜில் வந்து பார்க்கும்போது அந்த பொருட்கள்லாம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இவனோட வீடு வந்து கேப் டிரைவரோட வீடு வந்து எங்கே இருந்து இருக்குன்னா வந்து இந்த கேம்பஸுக்கு பக்கத்துலேயே வந்து க்ளோஸாக அல்ஃபலா யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே இருந்திருக்கு. இவன் வந்து அந்த முசாமில் அப்படிங்கிற வந்து ஷாஹின், ஷஹீத் உமர் அவங்களோட வந்து அக்யூஸ்டாக இருந்திருக்கான். இந்த டெல்லி பாம் பிளாஸ்ட் நவம்பர் 10th இதில் வந்து 15 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லப்படுது. ப்ரொஃபஸர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த கேப் டிரைவரோட வீடு வந்து 3வது இடத்துல இருக்குது அந்த முசாமில் பாம் மேக்கிங் பிளானில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா அக்டோபர் 30th அப்புறம் வந்து ஜம்மு காஷ்மீர் போலீஸ் ரெய்டு ஆரம்பிச்சிருக்காங்க. 2 ரெண்டட் ஹவுஸ் வந்து அவன் எடுத்திருக்கான். அதுலேருந்து வந்து 300 kg அமோனியம் நைட்ரேட்டும் அப்புறம் அதர் வெடிப்பொருட்களையும் வந்து அவங்க வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அமோனியம் நைட்ரேட் வந்து 2 வீட்டில் வந்து ஒரு வீட்டில் 358 kg மீதி வந்து இன்னொரு இடத்துலையும் வந்து எடுத்திருக்காங்க. டெல்லி பிளாஸ்ட் ஆகிறதுக்கு 2 நாள் முன்னாடி தான் அதை வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து போலீஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிறது வந்து தானாக எக்ஸ்ப்ளோசிவ் ஆகாது, ஆனால் வந்து இது ஆக்சிடைஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து மற்ற பொருட்களோட வந்து மிக்ஸ் பண்ணும்போது வந்து லிட்டில் எக்ஸ்ப்ளோசிவ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. முசாமில் வந்து கிரைண்டர், அப்புறம் அந்த எலக்ட்ரிக்கல் மெஷின் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணது வந்து சந்தேகிக்கப்படுது. ஏன்னா வந்து அது பெரிய அளவில் வந்து அமோனியம் நைட்ரேட் அந்த இதை வந்து தயாரிக்கணும், அந்த இதை வந்து ப்ராசஸில் இருந்திருக்காம அப்படிங்கிறது தெரிய வருது. பட் அரெஸ்ட் ஆனதுனால வந்து அந்த பிளான் வந்து தள்ளுபடி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இதில் வந்து ஆல்ரெடி வந்து 358 kg ஆஃப் அந்த அமோனியம் நைட்ரேட் எடுத்திருக்காங்க இல்லையா, ரெக்கவர் பண்ணியிருக்காங்கல்ல போலீஸு, அது ஆல்ரெடி வந்து ரீஃபைன்டு ஃபார்மில் தான் இருந்திருக்கு அப்படின்னு வந்து சோர்ஸஸ்லாம் சொல்கிறாங்க. கேப் டிரைவர் வந்து இன்ட்ரோகேஷனில் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா, ஃபஸ்ட் டைம் வந்து நான் முசாமிலில் மீட் பண்ணது வந்து 2021 மீட் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். அதாவது வந்து அவனோட பையனுக்கு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் வந்து போயிருந்தேன். அதாவது ஆக்சிடென்டலாக வந்து பால் வந்து என் பையன் கொட்டிடுச்சு அவன் மேலே அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து டாக்டர் வந்து டைமுக்கு வந்து அல்ஃபலா ஹாஸ்பிட்டலில் வந்து ஹெல்ப் பண்ணார், அதுக்கு நான் கடமைப்பட்டிருந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கான் அவன். டிரைவர் வந்து என்ன கிளைம் பண்ணுறாரு அப்படின்னா வந்து நான் அக்ரி பண்ணேன் அந்த மெஷின்ஸ் எல்லாம் உள்ளே வைக்கிறது எங்கள் வீட்டில். ஏன்னா வந்து முசாமில் வந்து சொன்னார் அவங்க வீட்டில் வந்து வெட்டிங் கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குது அவங்களுடைய சிஸ்டருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கேப் டிரைவர் வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கான்னா முசாமில் பற்றி பொலைட்டு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான பர்சன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். எப்படி இருந்தாலும் அந்த மெஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணப்பட்டது, அந்த கேப் டிரைவர் வீட்டில் வந்து யூஸ் பண்ணப்பட்டதோ இல்லாட்டி முசாமில் வந்து எடுத்துகிட்டு போய் யூனிவர்சிட்டி அகாமடேஷனில் வந்து பண்ணதோ எதாக இருந்தாலும் இன்கொயரிக்கு வந்து உட்படுத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டிரைவர் வந்து க்ரீச்லேயும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சைனிக் காலனி அப்படிங்கிற இடத்துல ஃபரீதாபாத்தில். சோர்ஸஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து க்ளோஸாக வந்து அந்த கேப் டிரைவரை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம், அதாவது திரும்பி வந்து அவன் வேறு ஏதாவது லிங்க்கில் இருக்கானாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து நவம்பர் 10th பிளாஸ்டோடதை வந்து வைடன் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் போலீஸும் வந்து இதோட ஜாயின் பண்ணியிருக்காங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அல்ஃபலா யூனிவர்சிட்டிக்கு வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு வந்திருக்காங்க. ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டாஃப்ஸு எல்லாத்தையும் வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. இன்னொரு டாக்டரை பற்றி யார் வந்து பந்தங்கோட்டில் வந்து ஒருத்தரை டீடைன் பண்ணியிருக்காங்க, அவரை பற்றி வந்து எப்படி என்ன ஏதுன்னு கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுப்பியிருக்காங்க. வந்து ஏற்கனவே வந்து இங்கே சொல்லி கொடுத்துட்டு இருந்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. டீடைன் பண்ண டாக்டர் வந்து அனந்த்நாக், ஜம்மு காஷ்மீர் அந்த இடத்த வந்து சேர்ந்தவர். அவர் வந்து மெடிக்கல் காலேஜ் அந்த பதங்கோட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. திரும்பி வந்து இந்த அல்ஃபலா மெடிக்கல் காலேஜுக்கு வந்து வரத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறது சொல்லப்படுது.
சந்தேகத்தின் பேரில் வந்து அவர் தடுத்து நிறுத்தப்பட்டு கொஸ்டின் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்காரு. டெல்லி அந்த பிளாஸ்ட்டில் வந்து அவருக்கு லிங்க் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது போலீஸுக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பஞ்சாப் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸாமின் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அவருடைய ஃபார்மர் கொலீக்ஸோட ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, இன்க்ளூடிங் உமர் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து எல்லா பாசிபிள் ஆங்கிள்ஸோடையும் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட் ரெக்கார்ட்ஸையும் வச்சு இந்த பிளாஸ்ட்டுக்கும் இந்த ட்ரேஸு வந்து எதாவது லிங்க்ஸ் இருக்கா இவங்களோடது இந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு சீனியர் ஆஃபீஸர் வந்து சொல்லியிருக்காரு. இவங்க வந்து டாக்டர்ஸு, உயிரை காப்பாற்றுறவங்க, இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சட்டவிரோதமான ஒரு செயல். இப்போ வந்து வேறு என்னெல்லாம் தெரிய வருங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.